நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்க. உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில ஒரு திருமண காரியங்களோ இல்ல நல்ல காரியங்களோ நடக்கும்போது உறவின் முறையாற்படி சில மரியாதை உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது இருக்கலாம். ஆனா அந்த மரியாதை அவங்க கொடுக்கல, அதுக்காக நீங்க கோபப்படணுங்கிற அவசியம் கிடையாதே. ஏன்? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களை வானபூமி உண்டாக்கின கர்த்தரும் அவருடைய சர்வ சேனையும் கனம் பண்ணுகிறது. இந்த உலகத்தில் அந்த ஒரு மரியாதை தேவையில்லை. ஒரு திருமண வீடு, ஒரு நிகழ்ச்சினா அங்க முக்கியமான வேலை, உங்களுடைய வேலை என்ன? உங்களை அழைச்சிருக்காங்க, நீங்க போய் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா? வேதவசனம் சொல்லுது, அவங்களை வாழ்த்த வேண்டியது உங்களுடைய வேலை. அங்கு கனத்தையோ மரியாதையோ எதிர்பார்க்க வேண்டியது உங்களுடைய வேலையே கிடையாது. ஆனா முடியாதுல்ல. எத்தனை இடங்கள்ல தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என் கணவனை மதிச்சிங்களா, என் மனைவியை மதிச்சிங்களான்னு. நீங்களே மதிக்காத கணவரை அந்த கூட்டத்துல மட்டும் மதிக்கணும்னு நீங்களே எப்படிங்க திட்டம் போடுறீங்க? நீங்களே மதிக்காத மனைவி அந்த கூட்டத்துல மட்டும் ஒருத்தவங்க மதிக்கணும்னு எப்படிங்க சண்டை போடுறீங்க? இதுக்கா ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறான்னு நினைச்சுக்கிறீங்க? அது கிடையவே கிடையாது. நீங்க உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அங்க உங்களை ஒரு சாதாரணமான ஆளா நிறுத்தினாலும் நீங்க போன நோக்கம் ஆண்டோடைய சித்தத்தின்படி அவர்களை வாழ்த்துவதற்கே தவிர வேறொன்று இல்லை. அந்த தம்பதிகளை நீங்க வாழ்த்த வேணும். அந்த நல்ல நிகழ்ச்சி எது நடக்குதோ அதுல நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தேவனுடைய சித்தம் இருக்குது, நீங்க போறீங்க. அங்க போய் அவர்களை வாழ்த்த வேண்டியது அவசியம். இன்னும் ஒன்று, ஆசீர்வதிக்க வேண்டியது அவசியம். உங்களை யார் சபித்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்கள். இதெல்லாம் அங்க யாவும் வராதுல. இந்த வருடத்துல எத்தனை திருமண வீடு போய் எங்களை மதிக்கல செய்யலன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. இந்த வருடத்திலும் எத்தனை விதமான உங்களுடைய குடும்பங்களோட இருந்து சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டிருப்பீங்க. அவங்க சண்டை போட்டதை விட்டுருங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு சொர்க்கத்தின் நிச்சயம் தெரியும், பரலோக ராஜ்யத்தின் நிச்சயம் தெரிஞ்சு நீங்க எவ்வளவு சண்டை போட்டிருக்கீங்க. உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து பாருங்க.